தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு உரிய ஆவணங்கள் இன்றி பல ஆயிரம் கோடிகளை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அள்ளி அள்ளி கொடுத்தது நாட்டின் முன்பெரும் கேள்விக்குறியாகி உருவெடுத்துள்ளது. ஆனால் அதே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் விவசாய கடன்கள் வழங்க காட்டிய கெடுபிடிகளிலேதான் தனியார் வங்கி வழங்கிய கடனை ஏற்கும் சூழ்நிலை ஏற்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி தற்போது கண்கலங்கி நிற்பதாக கூறுகிறார் விவசாயி பாலன். அவருக்கு ஏற்பட்ட பரிதாபத்தை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவின் பாரம்பரிய கௌரவங்களில் ஒன்று விவசாயம். ஆனால் நாட்டிற்கு அந்த கௌரவத்தை கொடுக்கும் அங்கத்தினர்களில் ஒருவரான விவசாயி பாலன் வேளாண் தொழிலை செய்ய காட்டிய ஆர்வத்திற்கு கிடைத்த பரிசுதான் இந்த அவமானம், வலி. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்கிற பெருமை கொண்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு அருகே சோழகன் குடிக்காடுவைச் சேர்ந்த விவசாயி பாலனுக்கு ஒரு டிராக்டர் வாங்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. இதற்காக அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியை அணுகினார் அவர். விவசாய கடன் என்றதும் ஏகப்பட்ட கெடுபிடிகளை காண்பித்து விரட்டி அடிக்காத குறையாக பாலனை அலைக்கழித்தது அந்த வங்கி. இதனால் துவண்டு போயிருந்த நேரத்தில் தன்னை தேடி தேடி வந்து கடன் கொடுத்த தனியார் வங்கி தன்னை மூளைச்செலவை செய்து கடன் சுமையை ஏற்றிவிட்டதாக கூறுகிறார் விவசாயி பாலன். வங்கி கடன் வாங்குறதுக்குன்னு சொல்லி நான் மெனக்கடலை. அவங்க தான் என்னை வந்து மெனக்கட்டு 3.5 மாதம் என்னை பிரெயின் வாய்ஸ் பண்ணி அந்த வங்கி லோனே என் தலையில் கட்டி விட்டாங்க. அந்த டிராக்டரையும் என்னை கட்டி விட்டாங்க. அவங்க என்ன இன்சூரன்ஸ் கொடுத்தாங்களோ 1.5 வருஷத்தில் 1.5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தாங்க. அது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த டிராக்டரும் கொடுத்தாமல் அந்த டிராக்டர் செலவு மறி வந்துடுச்சு. எனக்கு அந்த பராமரிக்க இந்த 4 வருஷத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த 4 வருஷத்துல இந்த பராமரிக்க செலவு அதே 7 லட்ச ரூபாய்க்கு லோனு அதே 7 லட்ச ரூபா எனக்கு வந்துடுச்சு. அதையும் அந்த என்னுடைய உழைப்பு பூரா அந்த டிராக்டர் தான் திண்டுச்சுன்னு சொல்லணும் மொத்தத்துக்கு பார்க்க போனாக்க. அது என்னோடய உழைப்பு, அந்த லோனையும் கட்டியிருக்கேன் ஆக்டிவ். அது மட்டும் இல்லாமல் அந்த டிராக்டருக்கும் 7 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறேன். கோட்டக் மகேந்திரா வங்கியிடமிருந்து 3,80,000 ரூபாய் கடனாக வாங்கியிருந்த தான் 4,11,000 ரூபாய் வரை திருப்பி அளித்துள்ளதாக கூறுகிறார் பாலன். விவசாயிகளை வாட்டி வதைக்கும் வறுமை, வறட்சி போன்ற சவால்களுக்கு இடையேதான் வாங்கிய கடனுக்கு மேலான தொகையை திருப்பி செலுத்தியிருக்கிறார் பாலன். 80,000 நான் கடன் வாங்கியிருந்தேன். ஆனால் இதுவரை 4,11,000 ரூபா கட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த 4,11,000 ரூபாய்க்கும் சரியாக, அதாவது தவணை ஒரு தவணை விட்டு விட்டு கட்டவில்லை, தொடர்ச்சியாகவும் நல்லா கட்டி வந்தேன். அது பிறகு எனக்கு வந்து விவசாயம் வந்து கரும்பு வெட்டுற டைம் வந்து எனக்கு ஜனவரி மாதம் வந்துச்சு. ஆனால் இந்த கரும்பு வெட்டக்கூடிய ஆர்டர் வந்து எனக்கு ஜூன் மாதம் தான் கிடச்சிச்சு. அதனால் அந்த கரும்பு காஞ்சி போச்சு. 60 டன்னு 55 டன்னு வர்ற இடத்துல வந்து வெறும் 17 டன்னு 16 டன்னு. அது மட்டும் இல்லை, அது வெட்டுக்கூலிக்கே எனக்கு சரியாக போச்சு. வெட்டுக்கூலியும் ஏற்றுக்கூலிக்குமே அது சரியாக போயிடுச்சு. அதனாலையும் அதே மாதிரி நெல் போன வருஷத்தில் வந்து போட்டு அது மாதிரி கட்டுவோம்னு நினச்சி வரும்போது நெல்லுக்கும் வந்து எனக்கு சரி வர தண்ணி வரல. தண்ணி வரல. மழை பெஞ்சால் நல்லா ஒன்றா பெஞ்சு இருக்கிறது முடிஞ்சு அப்படியே அழிஞ்சிச்சு. அப்புறம் திரும்பியும் தண்ணி வரல. அதனால் இருக்கிறது வந்து மாவுக்கு 3 மூட்டை தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் குத்தகைக்கு ஒரு 4 ஏக்கர் எடுத்து பண்ணியிருக்கிறேன். அந்த 4 ஏக்கருக்கும் வந்து நான் 24 மூட்டை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கேன். அந்த 24 மூட்டை எப்படி கொடுக்க போகிறதுன்னு எனக்கு இப்போவும் தெரியலை. கடனுக்கு மேல் கூடுதல் தொகையை செலுத்திய பின்னரும் சில மாத தவணைகளை கட்ட தவறியதற்காக பாலன் மீது போலீசார் மூலம் அந்த தனியார் வங்கி கட்டவிழ்த்துவிட்ட வன்முறையை வேதனையுடன் பகிர்ந்து கொள்கிறார் அதனை நேரில் பார்த்த மற்றொரு விவசாயி. 3 பேரில் ஒரு கிட்டத்தட்ட 15-20 பேருக்கு வந்தாங்க. வந்து அவங்க வண்டியை விட்டு கீழே இறங்க சொன்னாங்க. எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டாங்க. வண்டியை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் பணம் ஒரு 15 நாளில் அந்த கரும்பு கரும்பு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வெட்டினது இன்னும் ஒரு வாரத்தில் பணம் ஆர்டர் ஆகிடும், நான் கட்டுறேன்னு சொன்னாங்க. நீ கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறங்கல, வண்டியிலே உட்காந்துருந்தாங்க. திருப்பி அவர் வந்து ஃபோன் பண்ணார் ஒருத்தர். அவர் யாரும் தெரியல, கொஞ்சம் தடியாக இருந்தார், வைக்கலன்னு தெரியல, அவர் யாருன்னே தெரியல. ஃபோன் பண்ணுறதுக்கு நமக்கு பாப்பநாட்டு இன்ஸ்பெக்டர் வந்தார், குமரவேலுங்கிறவர் வந்தார். வந்து தான் அவர் ஃபஸ்ட்டு தான் காரை விட்டு இறங்கி ஓடியாந்தார். வந்து கீழே இறங்கடான்னாரு. எங்கள் ஓனர் வந்து இறங்கடான்னாப்புல. இவங்க இறங்கலை. மறுபடியும் இறங்கினது பேர் ஃபோன் பண்ணாங்க. அந்த போலீஸாரங்க ஒரு 4-5 பேர் வந்தாங்க. வந்த பிறகு என்னடா அவனை 4 பேர் தூக்க முடியாதா அப்படின்னு கேட்டாப்புல. உடனே பின்னாடியெல்லாம் 2 பேர் ஏறினாங்க, சைடில் 2 பேர் ஏறினாங்க, பின்னாடி புறடியில் 2 பேர் குத்துனாங்க. 4 பேர் தூக்கி கீழே போட்டு அடித்தாங்க. அடித்தவனை தூக்கி கொண்டு வண்டியில் ஏற்றுறாங்க. ஆனால் வாயில் வந்து தரகுறான வார்த்தையெல்லாம் பேசினாங்க. என்ன பெரிய ஆளானு, என்ன பெரிய முதலாளியோட விவசாயம் பண்ணுறான்னு கேட்டாங்க. நான் கீழே பக்கத்தில் இருந்து கேட்டேன். நான் ரொம்ப தரகுறாக பேசினேன். கார்கள், பங்களாக்கள் என ஆடம்பரங்களுக்கு அளிக்கப்படும் கடன்களை விளம்பரம் செய்ய பெரும் தொகை செலவழிக்கும் வங்கிகள் விவசாய கடன் என்றால் பாராமுகமாகத்தான் அலட்சியம் காட்டுகின்றன என்கிறார்கள் விவசாயி சங்க பிரதிநிதிகள். பெரும் முயற்சி எடுத்து கடன் வாங்கிய பின்னர் உரிய விலை இல்லாமை, இயற்கை பேரிடர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஓரிரு தவணைகள் கடனை கட்டவில்லை என்றாலும்
குண்டர்களோடு வந்து விவசாயிகளை மிரட்டி அவமானப்படுத்தி ஜப்தி செய்கிறார்கள். இது சட்டவிரோதம், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்றாலும் தொடர்கிறது இந்த அவலம் என்று வேதனைப்படுகிறார் விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணன். அதனால் எங்களுடைய பரிதாப நிறையினால் நாங்கள் என்ன பண்ணுறோம், கடை வாங்க போகிறோம். கடை வாங்க போனால் வங்கிகள், தேசியமயப்பட்ட வங்கிகள், அங்கே போனால் இன்றைக்கி போனால் நாளைக்கு வாம்பார், நாளைக்கு போனால் நாளான்னைக்கு வாம்பார், அடுத்த நாள் இப்படி இதுதான் எங்களை அலைய விட்றது தான் வங்கியினுடைய வேலை. சரி, இப்படி அலைஞ்சு பேங்க்கு டெய்லி போயிட்டு அசந்து போடுறோமா, சரி தனியார்கிட்ட போய் வாங்கலான்னு போகிறது. தனியார் வாங்கினா அவன் போட்டு என்கிட்ட 100 கையெழுத்து வாங்கிடுவான். வெள்ளை பேப்பரில் வாங்குவான், ஸ்டாம்ப் போட்ட பேப்பரில் வாங்குவான், எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கிடுவாப்புல. வாங்கிட்டு எனக்கு வட்டிக்கு மேலே வட்டி போட்டு நான் 3 லட்சம் வாங்கினேன்னா எனக்கு 6 லட்சம் 7 லட்சம் வட்டி போட்டு கொண்டு வந்துடுறாங்க. அதனால் விவசாயிகள் இன்றைக்கு தனியாரிடமும் இப்போ இந்த நிதி நிறுவனம் போய் வாங்குறதுக்கு காரணமே என்னென்னா, தேசியமயப்பட்ட வங்கிகளெல்லாம் எங்களுக்கு போனோன்னே கடன் தர மாட்டாங்க. தனியார் கரும்பு ஆலைகளிடமிருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் நிலுவைத் தொகை பெற்றுத்தரவில்லை. MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் இல்லை. இப்படி பல இல்லைகளுக்கும் இடையூறுகளுக்கும் மத்தியில் வேளாண் தொழிலை மேற்கொண்டு வரும் தங்களின் துயரை துடைக்க மத்திய மாநில அரசுகள் ஆக்கப்பூர்வமாக உதவ வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள். அனைத்து கிராமங்களிலும் வங்கி கிளைகள், எல்லோருக்கும் எளிதில் கடன் என்ற உன்னத நோக்கத்திற்காக 1969ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் 14 தனியார் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறியிருந்தால் இன்றைக்கு தஞ்சாவூர் பாலன் தாக்கப்பட்டிருக்க மாட்டார். வங்கி கடன் தேவை சார்ந்து, உற்பத்தி சார்ந்து விவசாயிகளுக்கு எளிதில் கிடைக்க செய்ய வேண்டும், வழிமுறைகளை, நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள். ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், தஞ்சாவூர்.